அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் இங்கு கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சியை பற்றி பேச வந்துள்ளேன். வ.உ.சி என்று நம்மால் சுருக்கமாக அழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் என்ற சிற்றூரில் சைவ வல்லாளர் மரபில் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் பிறந்தார். 1893ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகரின் அரசியல் இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு தன் அரசியல் குருவாக திலகரை ஏற்றுக்கொண்டார். முன்னகிட்ட தீ முப்புறத்திலே, பின்னகிட்ட தீ தென்னிலங்கையில், அன்னகிட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று பட்டினத்தாரடிகள் பாட, இதை கேட்டு வக்கீல் தொழிலை விட்டுவிட்டு வந்தே மாதரம் என்று முழக்கமிட்டவர் தான் நம் வ.உ.சி. புலிவாலை பிடித்துக் கொண்டு வாழ முடியுமா? மடும் மலையாக முடியுமா? இல்லையேல் ஒரு முகில் முள்ளம்பன்றியிடம் மோத முடியுமா என்றெல்லாம் எக்காலம் செய்தவரிடம் அவர் கூறினார். ஒரு சிறு ஒளிதான் பெரிய மலையை விளக்கும் ஆயுதம் என்று. நான் வந்தால் கப்பலுடன் வருவேன், இல்லையேல் கடலில் விழுந்து சாவேன் என்று கூறி சென்றவர் ஒன்றுக்கு 2 கப்பலாக வாங்கி வந்து தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கப்பல் விட்டார். இதனால் ஆங்கிலேயர்களின் கப்பல் வியாபாரம் சரிந்தது. சும்மா விடுவார்களோ? வ.உ.சியின் மீது நிறைய வழக்குகள் தொடுத்தார்கள். திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவராக விளங்கினர். சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க, நெசவு சாலை, தூத்துக்குடி கைதொழில் சங்கம், வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். வழக்கறிஞர், பேச்சாளர், சுதந்திர போராட்ட வீரர் என்ற பன்முக திறமை கொண்டவர் வ.உ.சி. இவரது தீவிர போக்கையும் மக்கள் செல்வாக்கையும் கண்ட ஆங்கிலேயர்கள் இவர் மீது ராஜ துரோக குற்றம் சாட்டினார்கள். இந்த சட்டத்தின் கீழ் இவர்தான் முதலில் கைது செய்யப்பட்டார். சிறையில் செக்கிழுத்தும் உணவின்றியும் மிகவும் துன்பப்பட்டார். உடல் நலம் குன்ற 1912 விடுதலையானார். மக்கள் இவரை கப்பலோ